வணக்கம். ஒரே விமானத்துல நாளைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் கோவைக்கு செல்ல போறாங்க. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஒரே விமானத்துல கோவைக்கு போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் நாளை கோவைக்கு ஒரே விமானத்தில் பயணம் செய்வது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தராமல் நிலுவையில் வைத்திருப்பது உள்ளிட்ட விவகாரங்களில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக கேள்விகளையும் கேட்டிருந்தது. இதனையடுத்து நிலுவையில் உள்ள மசோதாக்கள் தொடர்பாக முதல்வருடன் பேசி ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இது தொடர்பாக பேட்டி ஒன்றில் கருத்து தெரிவித்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு பல முறை அவரை நான் சந்தித்து இருக்கிறேன். அரசு விழாக்களிலும் பல முறை நாங்கள் ஒன்றாக பங்கெடுத்திருக்கிறோம். அப்போதெல்லாம் என்னிடம் இனிமையாக தான் பழகினார் என்று பேசினார். எனவே நாங்கள் இருவரும் சந்திப்பது பிரச்சனை அல்ல. ஆளுநர் மனம் மாறி தமிழ்நாட்டின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் எதிரான சில சக்திகளின் கைப்பாவையாக அவர் செயல்படுவதை தவிர்த்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் எனவும் கூறியிருக்கிறார். இந்த நிலையில் கோவைக்கு நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களும் ஒரே விமானத்தில் செல்கிறார்கள். கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார். அதேபோல் கோவை செல்லும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அங்கிருந்து திருச்செங்கோடு தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்க செல்கிறார். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் முதல்வரை ஆளுநர் அழைத்திருந்த நிலையில் இருவருமே ஒரே விமானத்தில் கோவை செல்வது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் டெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளார். அதேபோல் ஆளுநர் ஆர்.என். ரவியும் நாளை மறுநாள் உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் நடைபெறும் காசி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செல்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.